பேராசிரியர் பொன்முடியாரை பத்தி தவறான கருத்துக்களை இன்னைக்கு சோசியல் மீடியால பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா பிரைம் டைம்ல அவர் எப்படி இருந்தாரு உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு நேத்து கட்சியில அவர் இணையில 1989லயே கலைஞரால் உருவாக்கப்பட்டவர் பேராசிரியர் பொன்முடியார் அவர்கள். அது பத்தம் இல்லாம விழுப்புரம் வளர்ச்சிக்கு முக்கிய நபரா இருந்தவர் பேராசிரியர் பொன்முடியார். புதிய பேருந்து நிலையம் கொண்டு வந்தவர் பாத்தீங்கன்னா பொன்முடியார் பேராசிரியர் தான் கொண்டு வந்தார். அதனால பல்வேறு மக்கள் பயன்பட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாம அரசு மருத்துவமனை, அரசு கல்லூரி, எத்தனையோ திட்டங்களை விழுப்புரத்துக்கு வளர்ச்சிக்கு நாயகர் பேராசிரியர் பொன்முடியார் தான். அன்று கலைஞரால் உருவாக்கப்பட்ட அவர் இன்று ஸ்டாலினுடைய நண்பனாக இருக்கிறார். ஒரு கட்சி ஒரு கொள்கை சமத்துவம் போன்ற பெரியாருடைய கொள்கையை ஏற்றவர் பேராசிரியர் பொன்முடியார். எத்தனை அமைச்சர்கள் இருந்தாலும் விழுப்புரம் என்றால் பேராசிரியர் தான் தலைவர். பேராசிரியரை வீழ்த்த யாராலும் முடியாது. மீண்டும் பேராசிரியர் தான் 2026 சட்டமன்றத்தில் வெல்ல வேண்டும் என்று என்னுடைய தனிப்பட்ட கருத்து. மீண்டும் பேராசிரியர் அமைச்சராக வேண்டும். அப்போதுதான் விழுப்புரத்தின் வளர்ச்சி மிகவும் அமோகமாக இருக்கும்.